Welcome to Achaya Maths Center. 12th Maths example 1.11. Prove that ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஆர்த்தோகனல் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மாதிரி நம்ம பண்ணணும். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு I2. அதாவது ஒரு டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணணும். அந்த மேட்ரிக்ஸையும் டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைச்சிருச்சுன்னா இந்த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ கிவன் மேட்ரிக்ஸை நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். ரோ காலமாக சேஞ்ச் ஆகிரும். டிரான்ஸ்போஸ் இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட்டு ஏவும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்மெட்டில் இருக்குது. மல்டிபிள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இதில் அந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமும் செகண்ட் ரோ செகண்ட் காலம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இது ஒரு ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டி. அதாவது சைனையும் காசையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா அதனுடைய ஆன்சர் 1. அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் இப்படி கிடைக்கும். ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணும்போது யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏ டிரான்ஸ்போஸையும் ஏயும் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? யூனிட் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதனால் the given matrix A is orthogonal.